அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேசுறது விளங்குதா? ஓகே, ஜஸ்ட் ஒரு குயிக் ரிவ்யூ உண்டு. ட்ரேடிங் மார்ஜின் சம்பந்தமான விஷயங்கள் நான் நேற்று சொன்ன மாதிரி. ஸோ அது சிஎஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு கான்செப்ட். கட்டாயம் எப்படியான வெப்சைட் நீங்கள் செய்யறதாலும் எங்கே நீங்கள் படித்தாலும் கட்டாயம் அது நம்மளுக்கு பயன்படுத்த வேண்டிய சந்தர்ப்பம் வரும். ஸோ இதுலேயும் இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடங்கள்ல அந்த பேஜில் இருக்கிற சகல விதமான லே அவுட்கள்லையும் பேடிங் அண்ட் மார்ஜின் ரெண்டும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ பேடிங் மார்ஜின் இவங்க ரெண்டு வரும் எதுக்கு யூஸ் பண்ணோம்னு சொன்னால் நம்மளோட HTML கண்டென்ட்டை சுற்றி வர ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம அதை உருவாக்குறது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஓகே இப்போ உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனை பார்க்கலுதா? வெப்சைட் வழங்குது தானே எல்லாருக்கும்? ஓகே, இதில் பாருங்க பேடிங் மார்ஜின் எந்த இடத்துல பயன்படுத்திக்காங்கன்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடம். இப்போ இந்த ஹோமுங்கிற இந்த பட்டனை சுற்றி அல்லது இந்த லிங்க மேல் பக்கம் கீழ் பக்கம் இடது வலது இந்த 4 இடங்களில் ஏற்படுத்தப்படுகின்ற இந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த பேடிங் மார்ஜின் இவங்க ரெண்டு பேரையும் நம்ம பயன்படுத்துகிறோம். இதில் மார்ஜின்கிறால் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களோட எலிமெண்ட்ல இருந்து, அதாவது உங்களோட கண்டென்ட்ல இருந்து ஸ்பேஸை கிரியேட் பண்றாங்க. ஓகே, பேடிங் என்று சொல்றது அந்த மார்ஜினுக்குரிய ஸ்பேஸை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மார்ஜின் அந்த கிரியேட் பண்ணப்பட்ட அந்த மார்ஜினை சுற்றி ஒரு பார்டர் ஒன்று உருவாகும். ஸோ அந்த பார்டருக்கு நம்ம சைஸை கொடுத்தா தான், அதுக்கு டிஃப்ரெண்ட் கலரை கொடுத்தா தான் ஸ்க்ரீன்ல நம்மளால அந்த மார்ஜினை பார்க்கலும். ஸோ அப்படி உருவாக்கப்படுகின்ற பார்டருக்கு வெளியில ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணணும்னு சொன்னேன். உதாரணமாக ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் இப்போ நான் டைப் பண்ண போகிற அந்த எலிமெண்ட் தான் நம்மளுடைய HTML கண்டென்ட். அது இமேஜாக இருக்கலாம், வேர்டாக இருக்கலாம், பட்டனாக இருக்கலாம், எது வேண்டாலும் இருக்கலாம். இட்ஸ் ஏ டெஸ்ட். ஸோ இப்படி ஒரு கண்டென்ட் நம்ம பேஜில் இருக்கின்ற வச்சுக்கொள்வோம். ஸோ இதை சுற்றி இந்த எலிமெண்ட்ல இருந்து அதை வளைச்சு உருவாக்கப்படுகின்ற ஸ்பேஸ் ஓகே. கவனிங்க, இந்த எலிமெண்ட்டை சுற்றி ஒரு ஸ்பேஸ் ஒன்று உருவாகிக்கு இல்லையா? நான் ஜஸ்ட் அந்த பாக்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்டிருக்கிறேன். இப்போ கவனிங்க, இந்த டெஸ்ட்டுங்கிற எழுத்துல இருந்து இவ்வளவு தூரம் ஒரு ஸ்பேஸ், இவ்வளவு தூரம் ஒரு ஸ்பேஸ், அடுத்தது இஞ்சால பக்கம் ஒரு ஸ்பேஸ், இஞ்சால ஒரு ஸ்பேஸ், மேலுக்கு கீழுக்கு டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட், இதை 4 பக்கம் உருவாக்கப்பட்டிருக்கிற ஸ்பேஸ் நம்ம மார்ஜின் சொல்ல சரியா? அந்த எலிமெண்ட்ல இருந்து அந்த ஸ்பேஸ் உருவாகும். அதை வளைச்சு ஒரு பார்டர் இருக்கு. இந்த பார்டரை நம்ம காட்டணும்னு சொன்னா நம்ம அதுக்கு பார்டர் சொல்லி CSS ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தி தான் அதை காட்டுறது. இதுல பேடிங் சொல்லப்படுறாருன்னு சொன்னா இப்ப இந்த மார்ஜின் உருவாகிற இந்த இடத்துல இருந்து ஸ்பேஸை கிரியேட் பண்றாரு. திஸ் ஒன் கவனிங்க. இப்ப பார்த்தோம்னு சொன்னா இந்த HTML கண்டென்ட்ல இருந்து இந்த தூரம், இந்த அம்புக்குறிக்கு இந்த தூரத்தை நம்ம மார்ஜின் என்று சொல்றது. அதே போல இந்த மார்ஜின் உரிய பார்டர்ல இருந்து
இந்த தூரத்தை இந்த பிளாக் கலர்ல இருக்கிற இந்த ஸ்பேஸை வந்துட்டு பேடிங் சொல்றது. பேடிங் இந்த இடத்துல இருந்து மெஷர் பண்ணப்படுறல, HTML எலிமெண்ட்ல இருந்து மெஷர் பண்ணப்படுறல, அதுல மார்ஜின்ல இருந்து தான் மெஷர் பண்ணப்படும். ஓகே, ஸோ இதை நம்ம ஒரு பாக்ஸ் மாடல்னு சொல்லுவாங்க. பாக்ஸ் மாடலுங்கிறது மிகவும் ஃபேமஸான ஒன்று. இந்த பேடிங் மார்ஜின் கிளியர் பண்றதுக்கு தான் அந்த பாக்ஸ் மாடலை யூஸ் பண்றாங்க. எப்பவுமே ஒரு HTML எலிமெண்ட் எடுத்துக்கொண்டா முதலாவது அதுல மார்ஜின் உருவாக்கப்படும், அதுக்கப்புறமா அதற்கான border உருவாக்கப்படும். borderக்குரிய ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணினோம்னா நம்ம டிஃப்ரெண்ட் கலரை யூஸ் பண்ணி காட்டலாம், இதான் borderங்கிறது. ஸோ borderக்கு அடுத்ததாக வர்றது தான் பேடிங்கா இருக்கும். ஓகே, ஸோ அந்த கான்செப்ட் தான் நம்ம இதுல எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்த எடுத்துக்கொள்ளுங்க. இதுல பாருங்க, இந்த தூரம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த தூரம் பேடிங் என்று சொல்லலாம். அதே மாதிரி நினைக்கிற விஷயம் எவ்வளவு தூரம் பேடிங், நினைக்கிறது பேடிங். ஸோ இது நம்மளுக்கு இது கூடவா இருக்கு இல்லை இது காணான்னு சொன்னா என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த ஃபூடருக்குரிய சிஎஸ்எஸ் கிளாஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அந்த கிளாஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்குள்ள மார்ஜின் அல்லது பேடிங் என்று வாரால நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது. ஓகே, நீங்க ரெண்டுல எதை வேண்டாலும் யூஸ் பண்ணலாம், நெவர் மைண்ட். நம்ம ஸ்பேஸை கிரியேட் பண்றதா நம்ம டார்கெட் இருந்துச்சுன்னா நீங்க பேடிங்கை யூஸ் பண்ணுங்க, இல்ல மார்ஜினை யூஸ் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க ஒரு மார்ஜினை கிரியேட் பண்ணி உங்களோட கண்டென்ட்ல இருந்து அதை வளைச்சு ஒரு border கிரியேட் பண்ணி அதுக்காங்கால எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை நீங்க உருவாக்கணும்னு விரும்பினா அந்த மார்ஜினை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பேடிங் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஜஸ்ட் ஸ்பேஸ் உங்களோட கண்டென்ட்டை சுத்தி ஏதாவது ஒரு ஸ்பேஸை நீங்க கிரியேட் பண்ணணும் ரெண்டு விரும்பினீங்கன்னு சொன்னா நீங்க மார்ஜின் அல்லது பேடிங் தான் யூஸ் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் கோ டு த கோடிங் டைரக்ட்லி. ஓகே, நம்மளோட வெப் பேஜ் இந்த இடத்துல இருக்கு. என்னத்தை நம்ம ஃபூடரை செக் பண்ணணும். சாரி, ஃபூடர் நம்ம நேற்று ஏற்கனவே வேற ஃபைல்ல சேவ் பண்ணிட்டோம். இதோட ஃபைல் என்ன, ஃபூடர் இஸ் ஹியர். நம்ம இண்டெக்ஸ் ஃபைலை பத்தி கவலைப்பட தேவையில்ல. இப்போ ஃபூடருக்கு வந்தீங்கன்னு சொன்னா பாருங்க, ஃபூடர்ல என்னென்ன கிளாஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஃபூடர் ஸ்டார்ட் பண்ணது இந்த இடத்துல, இது கண்டென்ட் இன்ஃபோ. ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம இதை செக் பண்ணி பார்ப்போம், இதுல மார்ஜின் ஃபூடர் ஏதாச்சும் உருவாக்கியிருக்காங்களா சிஎஸ்எஸ் ஃபைலுக்குள்ள. ஜஸ்ட் அதை காப்பி பண்ணிட்டு ஃபைண்ட், எஸ் பாருங்க ஃபூடருக்குரிய மெயின் ஏரியான்னு இருக்கு. ஸோ இந்த ஃபூடர் இதான் அந்த கிளாஸ், அந்த ஃபூடர்ல யூஸ் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு கிளாஸ் உண்டு இது. ஸோ அதுல பாருங்க பேடிங் 7EM கொடுப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஃபூடருக்குரிய அந்த ஏரியாவுக்கு அவங்க பேடிங்கை கிரியேட் பண்ணிருக்காங்க. இப்போ 7EMங்கிறது என்னன்னு சொன்னா, நான் ஆல்ரெடி நேற்று சொன்னேன், பிக்சல்ல கொடுக்கலாம், அதோட மெஷர் பண்ணும். EM கொடுத்தா ஆல்ரெடி இருக்கிற ஒரு மெஷர்மெண்ட்டை அது மல்டிப்ளை பண்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் 1EM கொடுத்தா ஆல்ரெடி எக்ஸ் இருக்கிறது 2x மாறும். ஸ்பேஸ்ட அந்த மெஷர்மெண்ட் வந்துட்டு அல்லது அளவு வந்துட்டு எக்ஸ் பிக்சலா இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். நீங்க 1M கொடுத்தீங்கன்னு சொன்னா அது 2 பிக்சலா மாறும். நீங்க இப்ப 7EM கொடுத்திருக்கிறதால டிஃபால்ட்டா இருக்கிற அந்த பேடிங் அல்லது மார்ஜின் வந்து 7 மடங்கால அதிகரிச்சிருக்கு. Okay, so let's see how to check this one. Before that நீங்க நல்லா செக் பண்ணிக்கொள்ளுங்க இந்த ஸ்பேஸ் எவ்வளவு இருக்குன்னு. இப்ப சேஞ்சஸ் வரும்போது உங்களால செக் பண்ணிக்கொள்ள இயலும். இந்த ஸ்பேஸ் இதை வளைச்சி வர்றது எல்லாத்தையும் சுத்தி வளைச்சி வர்றது, இந்த இடம் இல்ல, என்ன இருக்கிறது, இந்த இருக்கிறது, இந்த சைட்ல இருக்கிறது, லெஃப்ட் ரைட் டாப் பாட்டம். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன செக் பண்ண போறேன், பேடிங்கை சேஞ்ச் பண்றேன். லெட்ஸ் சே இதை 2EM மாத்திரம். இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஸ்பேஸ் எப்படி மாறுதுன்னு. இதை சுத்தி இருக்கிற ஸ்பேஸை செக் பண்ணுவோம். எண்ட் செக். Education, education. Sorry, நம்ம contact பேஜ்ல இருக்கோம்.
Okay, now I'll show you now. So this one, same page நான் refresh பண்ணிக்கேன் பாருங்க அந்த பேடிங் எவ்வளவு மாறி இருக்குன்னு சொல்லி. இத வளைச்சிருக்கிற பேடிங். இது ஒரிஜினலா இருந்த பேடிங். இதாகிற உயரம். இப்போ நான் அத வேற browserல எடுத்து வச்சிக்கிறேன். சேம் ஃபைல். see பேடிங் குறைஞ்சிருக்கு இல்லையா? இந்த வளைச்சி வர ஸ்பேஸ் நிறையவே மாறி இருக்கு. இவ்வளவு இருந்துச்சு இப்போ ரெடியூஸா இருக்கு. ஓகே. சோ இப்போ நம்ம இது வந்துட்டு குறைய இருக்குன்னு விரும்புனீங்கன்னு சொன்னா just go to the coding and அது 3M செக் பண்ணி பாருங்க. இப்போ கொஞ்சம் கூட இருக்கு. ஓகே. இப்போ நீங்க யோசிக்கலாமே ஏன் இது குரோம்ல மாறல, சாரி இந்த ஃபயர்பாக்ஸ்ல ஏன் மாறல சொன்னீங்க. ஏன்னா மேபி பிஃபோர் 2 கிளாஸஸ்ல உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். உங்களோட ப்ரௌசர்ல கேஷ் மெமரியில சர்வ் பண்ணப்பட்டிருந்தா சம்டைம் நீங்க செய்யற மாற்றங்கள் உங்களுக்கு மாறாது. ஸோ அந்த டைம்ல கேஷ் மெமரி கிளியர் பண்ணி போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இது நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்தது அல்லது கேஷ் மெமரியில் டெம்பரரியா சர்வ் ஆயிருக்கு. அந்த வகையில தான் மாறல. பட் நான் அதை வேற ப்ரௌசர்ல செக் பண்ணோன்னே ஸோ அந்த சேஞ்சஸ் நம்மளுக்கு விளங்கு. ஓகே. ஸோ இது ஃபூடர் இதை மாத்துறது. ஓகே, டோட்டலா வளைச்சி வர ஸ்பேஸை கூட்டி குறைக்கிறது. இந்த பேடிங்கை பொறுத்த வரைக்கும் வெறும் பேடிங் மட்டும் இல்ல, பேடிங் லெஃப்ட் ரைட் டாப் பாட்டம் சொல்லி 4 வகையா பேடிங் லெஃப்ட் ஒரு மார்ஜின் லெஃப்ட் மார்ஜின் ரைட் அப்படி நீங்க 4 டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல பேடிங் 3M கொடுத்தீங்கன்னு சொன்னா இது மேலுக்கு கீழுக்கு இடது பக்கம் வலது பக்கம் 3 பகுதிகளிலையும் சேம் மெஷர்மெண்ட் தான் யூஸ் பண்ணணும். ஒருவேளை நீங்க பாட்டம் சைட்ல மட்டும் மாத்தணும்னு சொன்னா லெட்ஸ் சே பேடிங் பாட்டம் சொல்லி கொடுத்துட்டு நாளைக்கு பேடிங் பாட்டம் இதை மட்டும் நீங்க டிஃப்ரெண்டான சைஸ்ல வச்சுக்கொண்டு விரும்புனீங்கன்னா இதை நீங்க என்ன செய்யலாம் 5M செக்னா. ஸோ இதுக்கு தான் நம்ம மாத்திருக்கோம். இந்த ஸ்பேஸை தான் இப்போ நம்ம இந்த ஏரியா ஸ்பேஸை தான் இப்போ செக் பண்ணணும். நம்ம சரி இந்த ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாத்தீங்க இல்லையா? ஸோ தேவையான மாதிரி நம்ம அந்த பேடிங்கை 4 வகையில் 5 வகையில் யூஸ் பண்ணலாம். ஒரு பேடிங் கொடுத்தீங்கன்னு சொன்னா மேலுக்கு கீழுக்கு இடது வலது 4 பக்கங்களும் சமனான அளவுல இந்த மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணும். குறிப்பிட்ட ஒரு பக்கத்துக்கு மட்டும் மாத்தணும் விரும்பினீங்கன்னு சொன்னா அந்த பக்கத்துக்குரிய CSS ப்ராப்பர்ட்டியை தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பொட்டமுக்குரிய பேடிங்கை மாத்தணும் விரும்பினேன், அதனால பேடிங் டேஷ் பொட்டம் கொடுத்தேன். ஸோ டொப்பை மாத்தணும்னு சொன்னா பேடிங் டேஷ் டாப் நிறைய பாருங்க. நீங்க டைப் பண்ண ஆட்டோமேட்டிக்கா ஃபில்டர் அவுட் உங்களுக்கு அது லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டும். ஸோ அப்படி தேவையான மாதிரி நீங்க மாத்திக்கொள்ளலாம். ஓகே, நவ் we'll check the this area. நினைக்கிறதெல்லாம் லிங்க் இல்லையா? ஏங்கிற AHRF உரிய லிங்கை யூஸ் பண்ணி தான் அந்த பட்டன் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் லிங்க் AHRF. இதுக்கு நீங்க பேடிங் யூஸ் பண்ணணும். நீங்க உங்களோட மவுஸ் இது கிட்ட போனா இல்ல ஸ்டார்டிங்லயே ஒரு பட்டன் வேற ஷேப்ல வைக்கணும். இந்த வளைச்சி இந்த பேக்ரவுண்டுக்கு வேற கலர் கொடுத்து ஒரு டிஃப்ரெண்டான ஷேப் கொண்டு வர விரும்பினா ஸோ நம்ம என்ன செய்யணும், அந்த ஏக்குரிய லிங்குக்குரிய இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுல இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இல்ல பாருங்க, வேர்டத்தொண்டு கிரியேட் பண்ணிக்காங்க. இவ்வளோ கிளாஸை கிரியேட் பண்ணி ஒருத்தர் பேடிங் 3M கொடுத்தியாங்க. திரும்ப சேம் அதே நினைக்கிற CSS ஐடி, சாரி இதெல்லாம் ஐடி CSS ஐடியை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வேற வேற பேடிங் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, பேடிங் 3M கொடுத்துருக்கிறாங்க. பட் நீங்க யோசிக்கலாம் ஏன் இதை 2 தரம் யூஸ் பண்ணிக்காங்க. இது நான் லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு சப்போர்ட் ஆகக்கூடிய ஸ்மால் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணக்குள்ள இப்படிதான் மாறணும்னு சொல்லி, அதாவது உங்களோட டிஃபால்ட் டெஸ்க்டாப் ஒரு கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்ல ஸ்க்ரீனை விட சிறிய ஸ்க்ரீன் சைஸ் ஒன்றை யூஸ் பண்றப்போ எப்படி அது மாறணும் என்று. இது வந்துட்டு லேப்டாப், அதாவது ஸ்க்ரீன் சைஸ் 768 பிக்சலை தாண்டிச்சுன்னு சொன்னா இன்னும் இருக்கிற கிளாஸ், அதாவது இந்த கிளாஸுக்கு இன்னும் இருக்கிற விஷயங்கள் தான் ஒர்க் பண்ணும். ரெண்டுமே சேம் ஐடி நேம் தான். இந்த இடத்தையும் பாருங்க, இந்த இடத்துலயும் இருக்கு
அடுத்தது இந்த இடத்துலையும் இருக்கு. ஓகே, ஸோ ஒன்று கிரியேட் பண்ணிருக்கிறது மேலுக்கு இருக்கிறது கிரியேட் பண்ணிக்கிறது ஸ்மால் ஸ்கிரீன்ஸுக்கு, அதாவது உங்களோட மொபைல் ஃபோன், அடுத்தது மற்ற விஷயம் என்னன்னு சொன்ன டெப், அந்த மாதிரி விஷயங்களுக்கு. கீழுக்கு இருக்கிறது எட் மீடியா, இது நான் விளங்கப்படுத்திருந்தேன். எட் மீடியாங்கிற அந்த குவாரி யூஸ் பண்றது பெரிய ஸ்கிரீனுக்கு 768 பிக்சலை விட பெருசா இருக்குன்னு சொன்னா உங்களோட ஸ்கிரீன் சைஸ் நான் ரெக்கார்டிங்ஸ் ஒர்க் பண்ணும். ஓகே, சேம் இதான் யூஸ் பண்ணுவாங்க ஸ்கிரீன் சைஸ் மாறக்குள்ள மாறுறதுக்கு. ஸோ நீங்க அதை பத்தி ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ நீங்க இதையும் மாத்தினா படத்தையும் மாத்திடலாம். ஓகே, ஸோ அடுத்து நான் சொன்ன மாதிரி லிங்க்ஸை செக் பண்ணுவோம். மெனு, ஃபார் எக்ஸாம்பிள் மெனுவில் இருக்கிற லிங்கை செக் பண்ணுவோம். ஸோ மெனுவில் இருக்கிற லிங்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிற கிளாஸ் இந்த இருக்கு. ஸோ இதை செக் பண்ணி பார்ப்போம் என்ன பேடிங் யூஸ் பண்ணிக்கிறாங்களா இல்லையா. சாரி செக் பண்ணணும். லிங்க் என்ன இருக்கு இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. ஓகே, என்ன இருக்கு லிங்குக்குரிய சிஎஸ்எஸ் ஏரியா இந்த இடத்துல டைரக்டா லிங்க் கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுக்கு தனி கிளாஸை கிரியேட் பண்ணாமலுக்கு லிங்க் எப்படி இருக்கணும், அதுக்கு மேலால மவுஸ் மூவ் ஆகும் போது அதை கிளிக் பண்ணும் போது அதை கிளிக் பண்ணியதுக்கு பிறகு எந்த மாதிரி இருக்கணும்ங்கிறதுக்குரிய இது. ஸோ இந்த இடத்துல நம்ம பேடிங்கை கொடுத்து பார்ப்போம். பேடிங் 20 பிக்சல் நம்ம ஸ்டார்டிங்ல பெரிய சைஸ்ல கொடுத்து பார்ப்போம். அடுத்தது பார்டரையும் கொடுத்து பார்ப்போம். வித்தியாசம் வாரத்தை விளங்கணுமே நம்ம. border size வந்து let's say 1 pixel, border style solid straight line வரும். அடுத்தது color let's say black என்று கொடுப்போம். okay, now check border change ஆகுங்கிறத செக் பண்ணுவோம். இல்லைன்னு சொன்னா நம்ம CS செக் பண்ண வேண்டியிருக்கும் திரும்ப. I'm just refreshing my web page. see border சுத்தி இப்ப பேடிங் உருவாகி இருக்கு, அதாவது A லிங்கை சுத்தி. ஓகே, இதுல ஒன்று மாறல. இந்த பேடிங்கை நம்ம செக் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல எல்லாம் கிரியேட் ஆகி இருக்கு. அடுத்தது மார்ஜினையும் செக் பண்ணுவோம். ஒன்றோட ஒன்று கன்ஃபியூஸ் ஆகி வருது. ஸோ செக், லெட் மீ செக் மார்ஜின் 26. okay, and let's say background color red color. ஓகே, இந்த பட்டனை நம்மள ஒரு கண்ட்ரோலுக்கு நமக்கு தேவையான ஷேப்பு கொண்டுடலாம். ஸோ பேடிங் இன்க்ளூடன்ட் பேடிங் ஒர்க் பண்ணுன்னு சரி தானே. இப்போ பேடிங்கை ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவோம். ட்ரை டு ரிடியூஸ் த பேடிங் சைஸ். ஸோ நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு எடுக்கலாம். ஜஸ்ட் நான் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ட்ரா பண்ணிட்டு இருக்கிறேன்.
உதாரணத்துக்கு நீங்க இந்த பட்டன் மட்டும் தான் இந்த கலர்ல வரணும் விரும்புனீங்கன்னு சொன்னா நீங்க இதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கும்னு சொன்னா இதுக்குன்னு தனி கிளாஸை கிரியேட் பண்ணணும். இப்போ நான் கொமனா எவ்வளத்தை கொடுத்து வச்சுக்கிறேன் ஏங்கிறதுக்குள்ளதான் இந்த பேடிங் பார்டர் பேக்ரவுண்ட் கலரை கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதனால நம்மளோட பேஜில் இருக்கிற சகல பட்டன்ஸும் வந்துட்டு ரெட் கலர் அதே மாதிரி அதை வளர்ச்சி என்னென்னு சொல்றேன் பிளாக் கலர் பார்டர் அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு. எனக்கு தேவை இதுக்கு மட்டும்தான் இந்த ஹோம் ஹவுசஸ் டீச்சர் இவங்களுக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணணும்னு சொன்னா அவங்களுக்கு தனியோட கிளாஸ் அல்லது ஐடியா கிரியேட் பண்ணலாம். இதுக்குள்ள கொமனா போடாமலுக்கு ஒரு கிளாஸ் அல்லது ஐடியா அடுத்து நான் ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணிக்கிறேன் மெனு பேர்னு சொல்லி இது என்ன செய்யலாம் எனக்கு தேவையான இதுக்குள்ள மட்டும் கால் பண்ணலாம். லெட்ஸ் சே மெனு பாருக்குள்ள இருக்கிற HTML லிங்குக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். இந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் ஒரு இடத்துல மோர் தென் ஒன் கிளாஸை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிக்கிறேன். ஏற்கனவே இந்த எலிமெண்ட்டுக்குள்ள கிளாஸ் இதில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸ்பேஸ் விட்டு இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த இதுக்கு இப்போ இதை கிரியேட் பண்ணிட்டோம் பட் ஃபுல்லாக இருக்கு. ஸோ அடுத்த செக் பண்ண அந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு மற்ற இடத்துல போட்டுவாங்க. நம்மளுக்கு தேவையான இடத்துக்கு வந்துட்டார் அவரு. பண்ணிட்டு ஓகே, ஓகே. இப்போ தனித்தனியாக அதுக்கு வந்துட்டு ஸோ இப்போ பேடிங் காணாது இதை வளைச்சி வர பார்டர் தேவையில்லை அது ஒரு சர்க்கிள் அதை வளைச்சிக்கிற கோனர் எல்லாம் சர்க்கிளாக மாறணும்னு சொன்னா எஸ் வி ஹேவ் அ வே என்ன செய்யலாம். முதலாவது இங்கே பேடிங்க ஸ்டைலில் வந்துட்டு மெனு பேடிங் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க 6. பேக்ரவுண்ட் சாரி பார்டர் நம்மளுக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கொள்வோம். அதை ரிமூவ் பண்ணுங்க. ஓகே, பார்டர் தூக்கியாச்சு. அடுத்தது மார்ஜினேட் பண்ணி பார்ப்போம். Five pixel.
the border radius யூஸ் பண்ற அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றதுக்கு ரீசன் வந்துட்டு இந்த பட்டன் கோர்னர் இத வளைச்சி வர கோர்னர் வந்துட்டு ஒரு சர்க்கிளா இருக்கணும் ஒரு ரீசனுக்காக வேண்டி. Yes, it's changing. இப்போ நீங்க வளைச்சி border செஞ்சிருக்கு. But padding is something why it is not changing. Padding அதுதான் போகுது. ஓகே, இதை நான் பேடிங் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். பட் இதே விஷயத்த ஹோவருக்கு யூஸ் பண்ணி பார்ப்போம். ஹோவர் இந்த இடம் பட்டனுக்கு மேலால மவுஸ் பாயிண்டர் மூவ் ஆகும்போது பேடிங் சேஞ்ச் ஆகுதான்னு சரி. நான் டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்து பார்க்குறேன், அந்த சேஞ்சஸ் ஈஸியா நம்மளுக்கு விளங்கணுங்கிறதுக்காக வேண்டி. பட்டனுக்கு மேலால போகும்போது மாறுதான் பார்ப்போம். எஸ், இது ஒர்க் பண்ணுது. இதுக்கு நம்ம கொடுத்த பேடிங் எல்லாமே ஒர்க் பண்ணுது. பட் பட்டனுக்குள்ள கொடுத்தது ஐ ஹேவ் டு செக் இட். நான் செக் பண்றேன். பட் பேடிங் மார்ஜின் யூஸ் பண்ற கான்செப்ட் இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, உங்களோட இந்த பேஜ் வந்துட்டு ஃபுல்லா இதோட செக் உங்களோட ப்ரௌசரோட அப்படியே சரியா பார்டர் இல்லாமல் அப்படியே பட்ட மாதிரி இருக்கு. இந்த பேஜ் மட்டும் உள்ளது அதை வளைச்சி சின்ன ஒரு ஸ்பேஸ் ஒன்று வரணும் ரெண்டு விரும்பினா. ஸோ அதுக்கு நம்ம பேஜ் மார்ஜின் ஒரு பேடிங்கை யூஸ் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட பேஜுக்குரிய பாடிக்குரிய பேஜுக்குரிய ஏரியா என்ன இருக்கு, சிஎஸ்எஸ் ஏரியா, இதுல செக் பண்ணி பார்ப்போம். மார்ஜினை செட் பண்ணி பார்ப்போம். மார்ஜின் பேடிங்கை செட் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல பார்டர் உருவாக்கி உங்களால கவனிச்சுக்கல இருக்கு. இந்த உருவாக்கி பாருங்க, இதை வளைச்சி ஒரு பார்டர் உருவாயிருக்கு. ஓகே, ஸோ நம்ம இது மாதிரி தேவையான மாதிரி மார்ஜின் பேடிங் ரெண்டையும் செட் பண்ணலாம். இப்போ நான் கூடருக்கு எப்படி இது இப்போ செட் பண்ண மாதிரி தான் எந்தெந்த எலிமெண்ட்டுக்குரியதை நம்ம மாற்றணும். அந்த கிளாஸை நீங்க உங்களோட மெயின் வேலையை கிளாஸை கண்டுபிடிக்கிறது தான். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மாற்றக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, எதுவும் கேட்க வேண்டியிருக்கா பிள்ளைகள்? நான் ஜஸ்ட் இதில் ஸ்டார்டிங் உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று தந்தா உங்களுக்கு நீங்க செய்யும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ எப்படி மாத்துற அந்த பேடிங் மார்ஜினை மாத்துற விஷயங்கள், தேவையான எலிமெண்ட்டை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா தட்ஸ் ஆல், நம்மளால ஈஸியா எல்லாத்தையும் மாத்தலாம். ஓகே, எதுவும் கேட்கணும்னு விரும்பினா நீங்க இப்போ மெசேஜ் பண்ணலாம் எனக்கு. இருக்கா பிள்ளை? கிளியரா எல்லாருக்கும் கிளியர் ஆகல சொல்லுங்க. எஸ்ண்டா எஸ், கிளியர்னு சொன்னா கிளியர்னு சொல்லுங்க, டவுட்னா கேட்டுக்கொள்ளுங்க. பேடிங் மார்ஜின், பேடிங்கை பொறுத்த வரைக்கும் பேடிங் ஒன்று காமனா இருக்கும். அதே மாதிரி பேடிங் லெஃப்ட் ரைட் டாப் பாட்டம் இப்படி 4 பேடிங்கோட சம்பந்தப்பட்ட டோட்டல் 5. அதே மாதிரி மார்ஜினும் அப்படிதான். மார்ஜின் டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட் இப்படி 4 மொத்தம். அதுல 5 இதுல 5 இருக்கு. ஸோ நீங்க அதுல சைஸை மென்ஷன் பண்றது மூலமாக உங்களோட HTML எலிமெண்ட்ல உருவாக்கப்படுகின்ற அந்த கண்டென்ட்களை சுற்றி உருவாக்கப்படுகின்ற அந்த ஸ்பேஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்.
வெப்சைட் அழகா கூட்டுறது எல்லாம் நெருக்கணமா இருந்தா நல்லா இருக்க மாட்டேன். வெப்சைட் இப்போ நீங்க பாருங்க, இப்போ உங்களோட இந்த லேப்டாப்ல இருப்பீங்கன்னா நீங்க பார்க்கலாம், உங்களோட ஜூம்ல இப்போ பார்ட்டிசிபேட் பண்றாங்களா பாருங்க, அவங்களோட பேரை சுத்தி ஸ்பேஸ் வந்து கூடுதலா இருக்கும். அது எல்லாமே அந்த பேடிங் மார்ஜின் அதை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டதுதான் அது. அதே மாதிரி யார் பேசுறாங்களோ அவங்களுக்குரிய அந்த பாக்ஸை சுற்றி வர ஒரு border ஒன்று உருவாயிருக்கு. இது எல்லாமே அந்த சிஎஸ்எஸ்ல வேலை தான். ஓகே, ஸோ இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா இட்ஸ் ஈஸி ஃபார் யூ. ஓகே, வேற எதுவும் கேட்க வேண்டியது பிள்ளைகள்? or else I can wind up the class now. Shall I stop the class? Okay, thank you very much. And நான் ப்ரீவியஸ் கிளாஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டேன். அந்த லிங்க் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த கிளாஸை நான் அப்லோட் பண்ணுவேன், அப்லோட் பண்ணிட்டு ஷேர் பண்ணுறேன். இது சந்தேகம்னா எடுத்து வச்சுக்கொள்ளுங்க, நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த கிளாஸ் உரிய டைம் இன்ஷாஅல்லாஹ் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, thank you very much for joining with me. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh.